ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அக்டோபர் 17ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் மேஷராசிக்காரங்க சந்திக்க போகிறாங்க, மேலும் அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்றவையானது வழக்கமான ஒன்று தாங்க. அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது பூமியோட துணைக்கோளாக இருக்கக்கூடிய நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்தோடு தோற்றமளிக்க கூடியது தான் முழு நிலவு, முழுமதி, பௌர்ணமி அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதில் பஞ்சாங்கத்து 15 திதிகள் ஆனது குறிப்பிடப்பட்டு இருக்கு. அதில் வளர்பிறை திதியில் வரக்கூடிய 15வது நாள் தான் பௌர்ணமி அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே போல் தேய்பிறை திதியில் வரக்கூடிய 15வது நாள் தான் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். மேலும் தமிழ் மாதங்களில் 12 மாதமும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதியுமே ஒரு சில சிறப்பு விசேஷங்களும் வழிபாடும் விரத முறைகளும் கொண்டதாக தாங்க இருக்குது. மேலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று அதற்குரிய கோவில்களில் பெரிய அளவில் திருவிழாக்கள் நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நமக்கு தெரிந்த பௌர்ணமி எதுனா சித்திரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு தெரியும். அதே போல் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதே போல தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை தீபம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்ததாக மாசி மாதத்தில் வர பௌர்ணமி, தை மாதத்தில் வர பௌர்ணமி, இது எல்லா பௌர்ணமியுமே விசேஷமானது தாங்க. பெரும்பாலும் நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமிகளில் இந்த பௌர்ணமி எல்லாம் வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பௌர்ணமிக்கு நம்ம வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோவில்களிலும் வீடுகளிலும் பௌர்ணமி பூஜை செய்யக்கூடியது வழக்கமான ஒரு செயல்தாங்க. மேலும் பௌர்ணமி திதி மிகவும் சுபமானதாக கருதப்படுவதனால தான் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் மக்கள் கூடி கொண்டாடுற இடமாகவும் இந்த நாள் இருக்குங்க. பெரும்பாலான பௌர்ணமியில் வழிபாடு செய்கிறத விட விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இன்னுமே நமக்கு சிறப்பான பலன்களை தரும். அடுத்ததாக பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நினைவுக்கு வரக்கூடியது கிரிவலம் தாங்க. மனிதனின் மனதிற்கும் நிலவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால தான் ஜோதிடத்தில் சந்திரனே மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி திதியில் மனம் நிறைவானதாக இருக்கும். அதனால் இந்த நாள் கிரிவலம் வரதுனால இறையருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். நாம் நினச்ச விஷயங்கள் நிறைவேறும். அதனால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் போயிட்டு வந்துடணும். இது போல் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்லக்கூடியவங்க வாழ்க்கையோட வறுமை பிடியில் இருந்து நீங்கி மீண்டு வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பலன்களை பௌர்ணமி பெற்றிருக்கு. இந்த நிலையில் யாருக்கெல்லாம் பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கிரிவலம் போகிறதுனால எந்த மாதிரியான பலன்கள் மாற்றங்களை அனுபவிச்சு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது கூடவே சிவபெருமானை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாரும் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மேலும் எல்லா வல்ல சிவபெருமானை மனதில் நினச்சிட்டு உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வேண்டிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த 5 எழுத்து மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சிவபெருமானோட அருள் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறுங்க. முழு மதியாக இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானை பல வழிமுறைகளில் வணங்குவாங்க. இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட எல்லா துன்பங்களும் விலகிடும். பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலானவங்க மன நிம்மதியை தேடி கடற்கரைக்கு போவாங்க. அந்த பௌர்ணமி முழு நிலவை கடற்கரையில் நின்று பார்க்குறப்பவே ஒரு பெரும் மன நிம்மதி கிடைக்குங்க. நிலவு அப்படிங்கிறது யாருக்கு தாங்க பிடிக்காது? குழந்தை முதல் பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒன்று தாங்க அது. அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கோவிலுக்கு எல்லோரும் போவாங்க. சிவன் கோவில் மட்டும் இல்லாமல் பெரும்பாலான கோவிலில் பௌர்ணமிக்கு கடவுளை வழிபடுவாங்க. நாகர்கோவில், அம்மன் கோவில் அப்படின்னு பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜை செய்வாங்க. புற்றுக்கு பால் ஊற்றுவது, சிகப்பு குங்குமம் கொடுப்பது, இது மாதிரியான சம்பிரதாயங்கள் நம்ம நடைமுறையில் இருக்குது. அம்மன் கோவிலில் பௌர்ணமி பூஜை அப்படின்னு சொன்னால் விளக்கு பூஜை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல பூஜைகளை செய்து வழிபடுவாங்க. இந்த பதிவில் பௌர்ணமியை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பற்றியும் அதன் அடிப்படையில் மேஷராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு அவங்க சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். காலபுருஷ தத்துவத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேஷம். மேஷராசிக்காரங்களின் லிங்கமாக கருதப்படுறது நிருதி லிங்கம்.
சோன தீர்த்தத்துக்கு அருகே நிருதிலிங்கம் அமைந்துள்ளது. ஹரியை நிருதீஸ்வரர் வலம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது கிரிவல மலையின் தென்மேற்கு திசையில் ஒரு குழந்தையின் அழுகுரலும் பெண்ணின் சலங்கை ஒளியும் கேட்டது. அந்த இடத்தை நோக்கி நிருதீஸ்வரர் சென்றார். அவர் எதிரில் பிரதிரூபம் லிங்கம் தோன்றியது. அதுதான் நிருதிலிங்கம். இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியமும் சுகவாழ்வும் கிடைக்கும். இந்த மாதம் மேஷ ராசிக்காரங்களோட கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன், சனி வகர நிலையில இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் உள்ளது. இந்த மாதத்தோட கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா 17/10 அன்னைக்கு சூரியன் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 23/10 அன்னைக்கு செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 25/10 அன்னைக்கு புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றம் ஏற்படுறதுனால மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சாரம் செய்வது நன்மையை தரும். தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீங்க. சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும். வாகனங்கள் ஓட்டி செல்லும் போது கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அது தொடர்பான விவகாரங்கள் எல்லாமே தாமதமாக தாங்க ஏற்படும். புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுல அலைய வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க இடமாற்றம், பதவி மாற்றம் இது எல்லாமே சந்திக்க வேண்டிதாங்க இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட மனஸ்தாபம் ஏற்படும். குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் வந்து தானாகவே சரியாகிடுங்க. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாங்க. சுமூகமான உறவு இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பெண்களுக்கு மன துணிவு அதிகமாகவே இருக்குங்க. கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடியே திருப்திகரமாக கிடைக்குங்க. அரசியல் துறையினருக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் வெற்றிக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. பணத்தை பற்றின எந்த கவலையும் வேணாங்க. ஏன்னா இந்த மாதம் பாதிக்கு மேலே நீங்கள் நினைச்ச மாதிரியே பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும். மேஷராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஆடை ஆபரணம் வாங்குவதில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் இது ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க உங்களுக்கு. இது மூலியமாக வர பணத்தை நகை, வீடு, மனை அல்லது முதலீடு செஞ்சு பெருக்கி வைங்க. பணத்தை பணமாக வச்சிருக்கிறத விட பொருளாக வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் இது மாதிரியான அசையா சொத்துக்கள் மீது பணத்தை போட்டு வைங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பில் முன்ன பின்ன கொஞ்சம் இருக்குங்க. விடாமுயற்சியாக படித்து அதில் வெற்றி அடைங்க. விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடக்க போகுதுங்க. பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் நினைச்ச மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க. இந்த மாதம் பாதிக்கு மேலே மேசராசிக்காரங்களுக்கு கை கால் வலி அல்லது எலும்பு சம்பந்தமாகவும் ஏதாவது பிரச்சனை வரலாம். டாக்டர்கிட்ட போய் காட்டி சரி செய்ய பாருங்க. மேஷ ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் சீரான நிலை காணப்படுங்க. அதிகமான முயற்சி நீங்க எடுக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதம் தொழில் வருமானம் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் அதிகமாகவே இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து பாராட்டு, புகழ் இதெல்லாம் கிடைக்காமல் போகும். பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுங்க. திட்டமிட்ட காரியத்தை செயல்படுத்துவது மூலமா வெற்றி கிடைக்கும். மாத பிற்பகுதியில் எதிர்பார்ப்புகளை சமாளித்து முன்னேற்றம் காண்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பாடுபட வேண்டியிருந்தாலும் மிகவும் நல்லாவே இருக்குங்க. மாணவர்கள் ரொம்ப முயற்சி எடுத்து படிக்கணும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. குடும்பத்தில் இருப்பவங்க ஏதாவது ஒரு சில விஷயத்தை பெருசாக்கி பேசுவாங்க. 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை அதிகமாக வர காரணமாகவும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் நீங்கும். தைரியம் அதிகமாகுங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியத்தை எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. பேச்சு திறமையால் எல்லா காரியத்திலையும் வெற்றி அடைவீங்க. போட்டிகள் சாதகமான பலன்களை தருங்க. சின்ன சின்ன விஷயங்களால் மனநிறைவு ஏற்படும். மாணவர்கள் பாடங்கள் படிப்பதில் பின்னடைவு ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லதுங்க. திடீர் டென்ஷன் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதம் பௌர்ணமிக்கு பிறகு மேசராசிக்காரங்களுக்கு இது மாதிரியான பலன்கள் தாங்க நிச்சயமாக நடக்க போகுது. பரிகாரமாக தேவி ஸ்ரீ கருமாரி அம்மனை வணங்குங்க. நல்லதே நடக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவு தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.